ராமதாஸ் இல்லையே தவிர இவர் ஒரு குட்டி ராமதாஸ். இவர் ஒரு குட்டி ராமதாஸ்லேருந்து வந்தவர் தானே. ஆமாம். அவர் 3 முறை எம்எல்ஏ வந்திருக்காரு. எத்தனை நாள் தான் தலித் அரசியல் பண்ணிட்டு நம்ம ஆள் பூரா பஞ்சத்தை பசியில் கிடக்கான். இங்கே ஒரு ஜெகத் ரச்சனை கண்டுபிடிப்போம்னு ஒரு ஜெகத் ரச்சனை கண்டுபிடிச்சி வச்சிருக்காரு. திருமாவுக்கு ஒரு ஆழ்வார் கிடச்சிருக்காரு. இப்போ அந்த ஆழ்வாருக்கு சீட்டு கொடுக்கணும். திமுக முரண்டு கொடுக்கணும். காதல் மீதி கொடுக்குறீங்கல்ல, எங்களுக்கு நாங்கள் உங்களுக்கு கொத்தடிமையாக இருக்கோம், எங்கள் சமூகத்தை பூரா கூட மொத்தமாக வச்சு விட்டுருக்கோம், எங்களுக்கு ஒரு சீட் கொடுங்க. அவர் ஜவஹர்லாம் கேட்குறாரு. எடப்பாடி சொல்லிட்டார், ஜன்னலும் கேட்டு பின்னு எல்லாம் அடைச்சாச்சுப்பா, உங்களுக்கு சாவகாசமாக வேண்டாம். பிஜேபினா அவர் இப்போ சிறுபான்மை வாக்கு வங்கி, தலித் வாக்கு வங்கியை குறி வச்சு நிற்கிறாரு. ஆமாம், இது எந்த காலத்துலேயும் வராது. 240 கோடி ரூபா பட்ஜெட்டு, 10 கிரவுண்டு, பாய்ஸ் கார்டன் மாதிரி இது ஒரு சசி கார்டன். அதாவது அப்பா வந்து அதிமுக போகணுங்கிறாரு, மக பாஜக போகணுங்கிறாரு. மோடி வருகிற பொழுது ராமதாஸை மேடையில் ஏற்றணும், அன்புமணி ஏற்றணும், பிரேமலதாவை ஏற்றணும் எங்கள் மேடையில் அப்படின்னு முழு முயற்சி எடுத்துட்டு இருக்காரு அண்ணாமலை வானதி குரூப். கேள்விக்கணைகள் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். சமீபத்திய அரசியல் நிகழ்வுகள் குறித்து நம்முடன் விவாதிப்பதற்காக இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் தமிழா பாண்டியன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். திமுக கூட்டணியில் திரும்பவும் ஒரு சலசலப்பு வருதுன்றாங்க. ஏன்னா விசிகா வந்து 3 தொகுதி கேட்குறாங்க, இவருக்கு 3 கொடுத்தா மற்ற எல்லாரும் கேட்பாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்குன்றாங்க. ஆக்சுவலாக என்னதான் முடிவு ஏதாவது எட்டுமா? அதாவது வேல்முருகன் இப்போ திமுக கூட்டணியில் விசுவாசமான கூட்டணியில் நண்பராக இருக்கார். திரும்ப எப்படி தலித்துக்கள் முழுக்க அத்தனை பேரையும் திமுக பக்கம் திருப்பி இருக்காரு. இவர் என்ன பண்றாரு, வன்னியர்களை பூரா அந்த பக்கம் திருப்புறாரு. வன்னியர் பெல்ட்ல ராமதாஸ் இல்லையே தவிர இவர் ஒரு குட்டி ராமதாஸ். இவர் ஒரு குட்டி ராமதாஸ்லேருந்து வந்தவர் தானே. ஆமாம், அவர் 3 முறை எம்எல்ஏ வந்திருக்காரு. அப்போ இவர் ஒரு குட்டி ராமதாஸ். வன்னியர்கள் அதிருப்தியை பூராம நீங்கள் வேல்முருகனுக்கு சீட்டு கொடுத்து திமுக வச்சிருக்கு. தலித்துக்கள் எல்லாத்துக்குமான பாதுகாவலன் திருமா திமுக பாதுகாத்து வச்சிருக்கு. அப்போ தலித் பாதுகாவலன், வன்னியர் பாதுகாவலன், முஸ்லீம் பாதுகாவலன், கிறிஸ்தவ, இப்படி பல வேஷம் வச்சிருக்கு யாரு திமுக. ஜவஹர்லால் இருக்கிறதுனால முஸ்லீம் பாதுகாவலர், இனிகோ இருக்கிறதுனால கிறிஸ்தவ இப்படி பல பாதுகாவலர் வேஷம் போட்டுருக்கு திமுக. இப்போ என்ன அடுத்து கம்யூனிஸ்ட் பாதுகாவலர். இப்போ என்னன்னா திருமா வந்து 3 சீட் கேட்குறாரு. 2 பழைய சீட்டு ரவிக்குமாருக்கும் அவருக்கும், புதுசாக ஒரு வரவு. அந்த வரவு ஒரு பெரிய பொருளாதார ரீதியான பெரிய வரவு. அதை வச்சா கட்சி டெவலப் பண்ணிக்கலாம், கட்சியை டெவலப் பண்ணிக்கலாம். திமுக அதிமுக இணையாக வந்துடலாம். ஏன்னா திமுகவில் மிகப்பெரிய பண்ணையார்கள் இருக்காங்க. யார், ஜெகத் ரட்சகன், டிஆர் பாலு, எல்லாம் டிஆர் பாலு கப்பல் கம்பெனி அதிபர், ஜெகத் ரட்சகன் நீங்கள் கல்வி இப்போ ஸ்டார் ஹோட்டல், நிலக்கரி சுரங்கம், இப்படி பெரிய எல்லாம் முதலைகள்லாம் இருக்குது. அதிமுக வேலுமணி, தங்கமணி, வீரமணி, மணியாக இருக்குது. 1 லட்சம் கோடி வச்சுருக்காங்க. அப்போ இவர் பார்த்தாரு, எத்தனை நாள் தான் தலித் அரசியல் பண்ணிட்டு நம்ம ஆள் பூரா பஞ்சத்தை பசியில் கிடக்கான். இங்கே ஒரு ஜெகத் ரச்சனை கண்டுபிடிப்போம்னு ஒரு ஜெகத் ரச்சனை கண்டுபிடிச்சி வச்சுருக்காரு. அப்போது எங்கே போனாலும் நீங்கள் திமுக ஸ்டாலினை மீறி, கருணாநிதி மீறி எந்த ஜெகத் ரச்சனை அரசியல் பண்ணிட முடியாது. ஆமாம், எங்கே போனாலும் எடப்பாடி மீறி யாரும் அரசியல் பண்ண முடியாது. அதே போல தான் தலித் அரசியலில் திருமாவை தாண்டி யாரும் எந்த அரசியல் பண்ணிட முடியாது. எத்தனை ஆதவ அர்ஜுனா வந்தாலும் அந்த தலித்துக்கான கட்சி தான் திருமாவளவன் கட்சி. அப்போ ஒரு சீட் கொடுங்க, எனக்கு ஒரு ஜெகத் ரச்சன் கிடைச்சிருக்காரு, எனக்கு ஒரு ஜெகத் ரச்சன் கிடைச்சிருக்காரு. உங்களுக்கு ஜெகத் ரச்சன் எத்தனை காலமாக நீங்கள் வச்சுருக்கீங்க, எனக்கு இப்போ தாயா கிடைச்சாரு. அவங்க சீட்டு கொடுக்கணுமா இல்லையா? மத்திய மந்திரியாக இருந்தார் யார், ஜெகத். ஆமாம், மத்திய மந்திரி கருணாநிதி ஆழ்வார் அப்படிங்குவார். டெல்லியில் திகார் ஜெயிலில் கனிமொழி இருக்கிற போது பத்திரமா பார்த்து கொண்டவர் இந்த ஆழ்வார் தான், டெல்லி சோர்ஸை வச்சு. அப்போ அதே போல் திருமாவுக்கு ஒரு ஆழ்வார் கிடச்சிருக்காரு. இப்போ அந்த ஆழ்வாருக்கு சீட்டு கொடுக்கணும். திமுக முரண்டு பிடிக்குது. இப்போ ஒரு சீட்டு கொடுத்தா வேல்முருகன் முரண்டு பிடிப்பார், கோச்சுக்குவார். போயார கூட்டணி வெளியே போகிறேன். இப்போ எடப்பாடி கூப்பிட்டே இருக்காரு,
உனக்கு ஒரு சீட் தான் வேணும், தரேன் வா, ம். ஒரு சீட்டுக்கான செலவை நான் பண்ணிடுறேன், நீ கிளம்பு, உனக்கு என்ன வேணும், நான் 26 நான் தான் சிஎம், ம். 26ல் நான் தான் சிஎம், உனக்கு 5 சீட்டு தர்றேன், ஓ, 5 சீட்டு. 2 வருஷத்துக்கு அப்புறம் உள்ளதெல்லாம் ஆமா, பேசுறாரு. இப்ப எல்லாம் டீலிங் நடக்குது. ஆ. என்னத்த கல்லெறிஞ்சாலும் வேல்முருகன் இல்ல, எனக்கு நம்பிக்கையோடு காத்திருக்கா, அதாவது இலவு காத்த கிளி போல, ம். பருத்தி முத்தட்டுன்னு இருந்துதான் கிளி, ஆமா. முத்தி வெடிச்சு பார்த்தா காய் கனியில உள்ளல பஞ்சு தான் பறக்குது. இப்ப அதே போலதான் இப்ப வேல்முருகன் எதிர்பார்த்துட்டு இருக்காரு ஒரு சீட் எப்படி கிடைக்கும்னு. அதே போல திருமாவும் எதிர்பார்த்துட்டு இருக்காரு 2 பொது ரிசர்வ் தொகுதி, 1 பொது தொகுதின்னு. ம். இவங்களுக்கு கொடுத்தா கம்யூனிஸ்ட் என்ன பண்ணுவாங்க, அவங்க எதிர்பார்ப்பாங்க. இப்படி இந்த கூட்டணிக்குள்ள நீங்க ஒரு ஒரு டெம்பரவரி குழப்பம் இருக்கு. இருக்கு. ம், ம். நீங்க அதுல ஜவஹர்லா ஒரு சீட் கேட்குறாரு. ஓ, ஆமா, நீங்க காதர் மீதி கொடுக்குறீங்கல்ல, எங்களுக்கு நாங்க உங்களுக்கு கொத்தடிமையா இருக்கோம், எங்க சமூகத்தை பூரா கூட மொத்தமா வச்சு விட்டுருக்கோம், எங்களுக்கு ஒரு சீட் கொடுங்க, அவர் ஜவஹர்லா கேட்குறாரு. அப்போ இத்தனை குழப்பம், இத்தனை போராட்டம், இத்தனை ஆப்ளிகேஷன், ம். திமுக கூட்டணி வலுவா இருக்கு, அதுல எந்த மாற்றம் இல்லை. வாக்கு வங்கி வலுவா இருக்கு, மாற்றம் இல்லை. ஆனால் இப்போ சீட்டு தான் வலுவா இல்லை. எல்லாரும் ஒரு டிமாண்ட் கேட்குறாங்க. ஆமா. என்ன, சட்டசபையில் உங்களுக்கு ஜாலரா போடுறோம், பார்லிமெண்ட்ல உங்களுக்கு அதே திமுக மீது நாங்கள் பேச மாட்டோம், ம். திமுகவோட நாங்கள் இணைஞ்சிருப்போம். இதுதான் வேல்முருகன், திருமாவளவன், ஜவஹர்லா 3 பேர் இப்போ முழு நெருக்கடி திமுகவுக்கு. ம், இப்போ கம்யூனிஸ்டுகள் பார்த்துட்டு இருக்காங்க, ஒரு சீட் அவங்களுக்கு அதிகமாக கொடுத்தா நம்ம கண்டிப்பாக ஒரு சீட் வரும். காங்கிரஸ் எப்படி இருந்தாலும் பழைய மாதிரிலாம் நாங்கள் எங்களுக்கு இரட்டை இலக்கத்தில் வேணும், ஓ, ஆ, ஆ. இரட்டை இலக்கத்தில் வேணும், எங்கள் கட்சி இப்போ ஓஹோன்னு வளர்ந்துருச்சு, தலித் தலைவராகிட்டாரு, இப்படி இப்படி பல நெருக்கடிகளை முதலமைச்சர் கொடுக்குறாங்க. முதலமைச்சரே எல்லாத்தையும் ரொம்ப கவனமாக கையாண்டுட்டு இருக்காரு. அந்த பக்கம் எடப்பாடியை பொறுத்த வரைக்கும் பாமக கூட பேசிட்டு இருக்காரு. தேமுதிக கதை உடைச்சாச்சு, வாசனை பார்த்து பேசினாரு. தேமுதிக போல பேசுனாங்க அன்னைக்கு. ஆமா, இன்னும் கடைசி வரை எந்த கூட்டணியில போய் கையெழுத்து போடுறாங்களோ அது வரைக்கும் எல்லா பக்கம் பேசிட்டு இருப்பாங்க. அது அரசியல். பல கட்சி கூட்டணி கையெழுத்து போட்டு முடிகிற வரை பேச்சுவார்த்தை நடந்துட்டு தான் இருக்கும், பேச்சுவார்த்தை தொடர்ந்துட்டு தான் இருக்கும். அந்த பக்கம் அண்ணாமலை இப்போ 27, 28 பிரதமர் வர்றாரு, வலுவான கூட்டணி அதிமுக கூட்டணி. எடப்பாடி சொல்லிட்டாரு, ஜன்னலு கேட்டு பின்னு எல்லாம் அடைச்சாச்சுப்பா, உங்க சாவகாசமே வேண்டாம். அவரு கடைசி வரைக்கும் இப்போ நிர்மலா சீதாராமன் வரைக்கும் பேசி பார்த்துட்டாங்க. நட்டா வந்தாரு, எடப்பாடி கதவே திறக்கல. ஏன்னா இவர் இங்கே கதவை திறந்து பிஜேபியோடு மீண்டும் பிஜேபினா அவர் இப்போ சிறுபான்மை வாக்கு வங்கி, தலித் வாக்கு வங்கியை குறி வச்சு நிற்கிறாரு. இது எந்த காலத்துலையும் வராது. இவர் ஒரு ஏமாற்றுக்காரர், எப்போ வேணாலும் ஏமாற்றிட்டு போயிடுவார். அதனால அவர் இவ்வளோ காலம் 5 வருஷம் பிஜேபிக்கு ஜாலரா அடிச்சு இப்போ யாரும் நம்ப மாட்டேங்கிறாங்க. உன்னை பார்த்தாலே சங்கி மாதிரி தெரியுதுங்கிறாங்க எடப்பாடி ஏன்டா அந்த வேஷத்தை கழுவுறதுக்கு நான் எல்லா பெனாயில் ஊற்றி கழுவுற, நல்லெண்ணெய் ஊற்றி கழுவுற, வேப்பனை எதை போத்தாலும் சங்கி வேஷம் போக மாட்டேங்குது. அவருக்கு இப்போ ஒரு சிக்கல், இப்படி கூட்டணி. ஆனால் அண்ணாமலை தெம்பா இருக்கார், நாங்கள் எப்படி 20 சீட்டை ஜெயிப்போன்னு. 20 சீட்டு 10 கட்சி கூட்டணி. ஓபிஎஸ், சசிகலா அம்மா வேற இப்போ 1000 பேருக்கு விருந்து, புது கட்டடத்துல 30 ரூமு, 240 கோடி ரூபாய் பட்ஜெட்டு, 10 கிரவுண்டு, பாய்ஸ் கார்டன் மாதிரி இது ஒரு சசி கார்டன். இல்ல, பேரே வந்து ஜெயலலிதா இல்லம் தானே. ஜெயலலிதா இல்லம் தான். இல்ல, அது நேரடியா இருக்கிறது ஒரிஜினல் பாய்ஸ் கார்டனு. இது வேதா இல்லம், இது வந்து சசி இல்லம். சசி இல்லம் பாய்ஸ். ஜெயலலிதா அதாவது அறிவாலயத்தில் 2 பேர் வச்சிருப்பாங்க. அறிவாலயம் இங்க இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அன்பகம், கலைஞர் அன்பகம், இளைஞரணி. அதே போலதான் அது ஜெயலலிதா நினைவகம், இது சசிகலா இல்லம். இப்படி அந்த அம்மா தமிழ்நாட்டிலிருந்து 1000 பேரை வர வச்சு விருந்து வச்சு மறுபடியும் ரீஎன்ட்ரி. அது ஒரு பக்கம். டிடிவி தினகரன் தூத்துக்குடி செலக்ட் பண்ணி அவர் எலெக்ஷன் வேலையை ஆரம்பிச்சிட்டாரு. எந்த பிஜேபி கூட்டணியில். அதே போல கிருஷ்ணசாமி, ஜான் பாண்டியன்,
பச்சைமுத்து, சிவி சண்முகம், இப்படி பல லட்சம் தொண்டர்கள் இருக்கிற பல கட்சி இப்போ பிஜேபி கூட்டணியில். ஆக மொத்தம் இன்னும் ஒரு 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 வாரம் இப்போ தேர்தல் அறிவிச்சாச்சு, உடனே பரபரப்பாயிரும். தேதி அறிவிச்சாச்சு. ஆமாம் ஆமாம், இல்லை அறிவிச்சாங்கன்னா அறிவிச்சாங்கன்னா பரபரப்பாயிரும். ஆமாம், எல்லாம் தூதிக்கு போய் ஆகணும்ல. ஆமாம், அதனால அதை எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ கடைசியில் இப்போ எடப்பாடி கிட்ட யார் தான் இருப்பான்னு நினைக்கிறீங்க? எடப்பாடி கிட்ட எடப்பாடி மட்டும் இருப்பார், பாமக இருக்காது. பாமக இருக்காது. அதாவது அப்பா வந்து அதிமுக போகணுங்கிறாரு, மகன் பாஜக போகணுங்கிறாரு. பாஜகவுக்கு போனால் ஒரு ராஜ்யசபா கொடுப்பாங்க, மந்திரி ஆகலாம், இந்த கூட்டணி நமக்கு வேணுங்கிறாரு. அப்பா என்ன சொல்றாரு, இல்லைடா 26 கணக்கு போட்டு பாரு, 26 கண்டிப்பாக எடப்பாடி சிஎம், நமக்கு ஒரு 20 சீட்டு வாங்கிடலாம், ஒரு 20 சீட்டு வாங்கி ஒரு 5 எம்எல்ஏ வந்துடலாம். இப்போ பிஜேபி கூட போனால் எந்த காலத்திலும் எம்சி கூட வராது, எம்எல்ஏ இல்லை, முனிசிபாலிட்டி கவுன்சில் கூட வராது. இதுதான் அப்பாவுடைய அனுபவம், டாக்டர் ராமதாசனுடைய அனுபவம். மகன் வந்து கார்பரேட் மகன், அவர் பார்ன் வித் சில்வர் ஸ்பூனு, அவர் மட்டும் தப்பிச்சா நினைக்கிறாரு. அப்பா என்ன நினைக்கிறாரு, பெட்டி தூக்கிட்டு ஊர் ஊரா போய் கட்சி வளர்த்தவர். பன்னீர் சமூக நான் பார்த்துருக்கேன், திருவள்ளூர் பஸ்ஸில் பெட்டி தூக்கிட்டு வருவார். நானும் அந்த கட்சியில் மாவட்ட செயலாளர் இருந்தவன், கோவை மாவட்ட செயலாளராக 91 இருந்தவன். ஓகே, ஆமாம், நாங்கள் ஒரு திராவிட கழக ஆட்கள் பூரா பாமக போய் அடைக்கலமானோம். அப்போது எவ்வளோ கஷ்டப்பட்டாருன்னு எனக்கு தெரியும். ஆனால் மகன் என்ன நினைக்கிறாரு, இப்போ மந்திரி ஆகணும், பிஜேபியில் மந்திரி ஆகணும். இங்கே கொடுக்கலையா ராஜ்யசபா சீட்டு? ஏடிஎம்கேல ஒன்று இருக்குல்ல? இல்லை, ஏடிஎம்கேல இருக்குது. ஏடிஎம்கேல கூட்டணி கட்சிக்கு கொடுக்குற ஐடியா இல்லை. இல்லை இல்லை, வாங்கிட்டு எல்லாம் போய். ஆமாம் ஆமாம், ஜிகே வாசன் போயிட்டு. ஆமாம் ஆமாம். அதனால ராமதாஸ் வந்து எப்படியாவது எடப்பாடியோட 26 தேர்தலை திட்டமிடுறாரு. ஏன்னா அப்போ அவருக்கு 86 வயசாச்சு. அதனால நம்ம முடிந்தவரை நம்ம வன்னியர் சமூகத்து இளைஞர்களை சட்டமன்ற உறுப்பினராக பார்க்கலாம், அவனை எம்எல்ஏ ஆக்கி விடலான்னு அவர் நினைக்கிறாரு. ஆனால் இப்படி ஒரு பஞ்சாயத்து ஓடிட்டு இருக்கு. ஆனால் பிஜேபி நோக்கி நகருவதற்கு தான் நிறைய வாய்ப்பு இருக்கு. பாமக ஏற்கனவே தேமுதிகவுக்கு பாமக தான் இப்போ டிமாண்ட் இப்போ அதிமுகவை விட தேமுதிக பாமக தான், சாரி பாஜக தான் பேச்சுவார்த்தை. இப்போ மோடி வருகிற பொழுது பிரேமலதாவை மேடையில் ஏற்றுவதற்கான முயற்சி போயிட்டு இருக்கு. கூட்டணி கட்சியில் பெரிய கட்சிகளை ஏற்றணும்ல, மோடி வரும்போது லட்டர்பாட கட்சியாக நின்னான். இப்படி அதனால பெரிய கட்சி ஏற்றணும், ராமதாஸை மேடையில் ஏற்றணும், அன்புமணி ஏற்றணும், பிரேமலதாவை ஏற்றணும் எங்க மேடையில் அப்படின்னு முழு முயற்சி எடுத்துட்டு இருக்காரு அண்ணாமலை வானதி குரூப்பு. ஆக இந்த கூட்டணி குழப்பம் இப்படி ஓடிட்டு இருக்கு. பிரதமர் 2 நாள் வரை தங்குறாரு இங்கே, தமிழ்நாட்டை 2 நாள் தேர்ந்தெடுத்திருக்காரு. ஏன்னா தமிழ்நாட்டில் இரட்டை இலக்க நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வர்றாங்கல்ல, 20 பேர் கண்டிப்பாக ஜெயிப்பாங்கன்னு அண்ணாமலை நம்பிக்கையோடு இருக்காரு. பிஜேபிக்கு 20 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கண்டிப்பாக ஜெயிப்பாங்கன்னு நம்பிக்கையோடு இருக்காரு. இப்போ எடப்பாடி அவர் சொல்கிறாரு, இன்னும் 20 சீட்டு கண்டிப்பாக நாங்கள் ஜெயிச்சிருவாங்கிறாரு. திமுக 40 நமதே நாளை நமதுங்குது, அப்போ 80 சீட்டு ஆகிடுது. உத்தரப்பிரதேச சொல்கிறாங்களோ, தமிழ்நாடு நாடாளுமன்ற உறுப்பினர் சீட்டு இப்போ திமுக 40 நமதே நாளை நமதே பாண்டிச்சேரியோடு சேர்த்து. எடப்பாடி சொல்றாரு 20 சீட்டு அதிமுக முன்னணி 20 சீட்டு நாங்கள் தான் ஜெயிப்போன்ட்டாரு. இவர் அண்ணாமலை 20 சீட் நாங்கள் தான், 2 பேரும் திமுக 20 கொடுத்துட்றாங்க. ஆமாம் ஆமாம், அப்படிதான். அப்போ இந்த கூட்டணி ஏறக்குறைய தேர்தல் தேதி அறிவித்த பிறகு இரவோடு இரவாக முடிவு செய்யப்படும். இது அதே நேரத்தில் திமுகவுக்கும் பாஜகவுக்கும் ரகசிய தொடர்பு இருக்கு, கள்ள உறவு இருக்குன்ட்டு இன்னைக்கு எடப்பாடி பேசியிருக்காரு. இல்லை, அது எடப்பாடியுடைய கிரெடிட் பிஜேபியோடு சேரும்னு திமுக கொளுத்தி போட்டே இருக்காங்க. ஆமாம், திமுக கொளுத்தி போட்டே இருக்காங்க. அதை முறியடிப்பதற்கு அவர் என்ன சொல்றாரு, நாங்க கள்ள கூட்டம் இல்லை, நாங்க ஒட்டச்சி வெளியே வந்துட்டோம், நீங்க தான் ரகசிய கூட்டம், ஆட்சி காப்பாத்துறதுக்கு, ஐடி காப்பாத்திக்கிறதுக்கு, அமலாக்கத்துறை காப்பாத்திக்கிறதுக்கு நீங்க தான் ரகசிய கூட்டு வச்சிருக்கீங்க. அவர் திருப்பி அடிக்கிறார், அவரு திருப்பி அடிக்கிறார். ஆக இப்போ உண்மையான கூட்டு யாரோடனே
தேர்தல் முடிந்த பிறகு தெரியும். தெரியும். சரி, நம்மளும் வெயிட் பண்ணுவோம். தேர்தல் நெருக்கத்துல இன்னொரு முறை நம்ம சந்திப்போம். ரைட். நேரம் கொடுத்து நேர்காணல் பங்கேற்றமைக்கு நன்றி. நன்றி, வணக்கம்.